So hey guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு requested topic தான் லைக் no connect situations பத்தின ரீடிங்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த requested topics தான் நம்ம வந்து ரீடிங் எடுக்க போறோம். லைக் இந்த பர்சன் கூட உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த ஒரு ரீகனெக்ட் அந்த ஒரு ரீகன்சிலேஷன் இருக்குமா? நீங்க இந்த பர்சன் கூட எண்ட் அப் ஆவீங்களா? இல்ல இந்த பர்சன் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா நீங்க இந்த பர்சன் கூட வந்து கடைசி வரைக்கும் அந்த பர்சன் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குமா? இல்லை சம்வாட் வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பிரேக்கேஜஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் see with the detailed reading. Let's start now. Oh my god, there's a lot of cards. 1, 2 and 3. Okay. Okay, I know this card will become. Okay, so bottom of the deck we have the High Priestess, Pisces, Cancer, Scorpio. Major Arcana card, High Priestess, the Fool card. Okay. God. Okay, the first card it's 8 of Swords. Second card is the Tower, Major Arcana card. And next 3 of Pentacles. And next Temperance. Again, Major Arcana card, Temperance. Hierophant, again Major Arcana, back to back Major Arcana cards. நிறைய Major Arcana cards இருக்கு இந்த ரீடிங்ஸ்ல. Next is Queen of Pentacles. And the last card is the High Priestess. Okay. Oh my god. High Priestess ஏன் இங்க வந்திருக்குன்றத பார்க்கலாம். ஒரு clarity card. Clarity card for the High Priestess. Okay, I'm just getting 3 cards. Temperance, Empress, and the Wands. Okay, somewhat. Just give me one more card for the High Priestess. So, clarification for the High Priestess. Okay. Okay, so yeah. So guys, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் மல்டிபிள் செட்ஸ் எனக்கு தெரியுது. இட்ஸ் நாட் லைக் ஒரு சிங்கிள் செட் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜஸ்மே நான் வந்து பார்த்து ஐ மீன் ஒரு கிளாரிட்டி கார்ட்ஸ்மே தான் நான் எடுத்திருந்தேன். அதுலேயுமே ஐ காட் த கிளாரிட்டி நவ். லெட் மீ எக்ஸ்பிளைன்.
ஸோ இந்த ரீடிங்கை வந்து மேக்ஸிமம் வந்து சில பேர் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் இருக்கீங்க, மேரிட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கனாலுமே யூ கேன் see this ரீடிங் பிகாஸ் அந்த அந்த மேரேஜ்க்குரிய அந்த ஒரு மெட்டீரியல்ஸ், அந்த மேரேஜ் கார்ட்ஸுமே தான் இங்கே வந்திருக்கு. அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குரிய மேரேஜ் கார்ட்ஸுமே தான் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த பர்சன் கிட்ட பாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பிரேக்கபிள் மூமெண்ட் டெஃபினட்டாக இருந்திருக்கும். இந்த பர்சன் கிட்ட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ஒரு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை இருக்கு அப்படின்னா அகெயின் ஒரு சேரக்கூடிய ஒரு சான்சஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் பாஸ்ட்ல நடந்த அந்த ஒரு பிரேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் திருப்பி வந்து பேசிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இந்த பர்சன் வந்து பேசாமலே அந்த ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ், பெரிய ஒரு கேப் டெஃபினட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லைக் திரும்பி வந்து பேசுவாங்க, என்னதான் நம்ம சண்டை போட்டாலும் திருப்பி வந்து நம்ம சேருவோம் அப்படின்ற மாதிரி இருந்த அந்த கான்செப்டை வந்து இந்த வாட்டி வந்து அந்த ஒரு பிரேக் ஆகிருக்கும் போது அது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்லேருந்தே நீங்கள் வந்து வெளியில் வந்திருப்பீங்க. லைக் என்னடா இந்த பர்சன் இத்தனை நாள் ஆச்சு, இவ்வளோ மந்த் ஆச்சு, இவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, இந்த பர்சன் நம்ம கிட்ட பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் வந்து ஒரு செவன் இயரை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு நிறைய மந்த்ஸ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நிறைய மாதம் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ யா, சில பேருக்கு 8 மந்த்ஸ் ஆயிருக்கலாம், சில பேருக்கு 7 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் அந்த மாதிரிலாம் லைக் இருந்திருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து சில பேர் வந்து லைக் நினச்சிருக்கலாம் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம தான் இந்த பர்சன் கிட்ட தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டோம், இல்லை அந்த பர்சனுக்கு வந்து ஏதோ என்ன ப்ராப்ளமோ தெரியல, அந்த செக்மெண்ட்டை நம்ம அவங்க புரிஞ்சிக்காம நம்ம அவங்க கிட்ட வந்து ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டோம், இல்லை அந்த பர்சன் உங்ககிட்ட ஏதாச்சும் ஹார்ஷாக ஏதாவது பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ராங்லி வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட சைட்ல இருந்தோ அந்த பர்சனோட சைட்ல இருந்தோ எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இட்ஸ் நாட் லைக் அவங்களோட ஒய்ஃப் லைக் அவங்களோட சம்வாட் ஐ ஜஸ்ட் டேக் த ஒய்ஃப் யா. ஸோ யா லைக் ஸோ சில பேர் மேரிட் பர்சன் கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கலாம், எய்தர் இட் இஸ் பி லைக் எ மேரிட் உமன் ஆர் மேரிட் மேன், யாருனாலுமே. ஓகே, ஸோ I just say that word like wife. So I hope yeah. ஸோ லைக் ஆல்ரெடி ஒரு மேரிட் பர்சன் கிட்ட இன்கேஸ் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது. சில பேருக்கு அவங்க வந்து மேரிட் பர்சன் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இன்னும் தெரியாமலே கூட இருந்திருக்கக்கூடிய சான்சஸ்மே நிறையா இருக்குது. சம்வாட் வந்து நீங்கள் வந்து அவங்களோட ரியாலிட்டி என்ன, அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு லைக் எப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து உங்களை தவிர்த்து வேற அவங்களோட லைஃப்பில் வேறு யார் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க. லைக் சிச்சுவேஷன்ஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணிக்காதீங்க. ஸோ சம்வாட் இந்த பர்சனோட லைஃப்பில் வேற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒரு தேர்ட் பார்ட்டியோட திங்ஸ் இங்கே ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறனால எதர் அவங்களுக்கு வந்து வேற ஒரு அஃபேர் கூட, எக்ஸ்ட்ரா அஃபேர் கூட இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். லைக் எக்ஸ்ட்ரா பார்ட்னர் வேற ஏதாச்சும் இன்னொரு பர்சனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சம்வாட் அந்த எனர்ஜிஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து லைக் உங்களை நீங்களே வந்து ப்ளேம் பண்ணிக்கிறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் உங்களோட சைட்லேருந்து எந்த ஒரு ப்ளேமிங் கான்செப்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணால் நினச்சிருக்கலாம் லைக் நம்ம தான் சிச்சுவேஷன்ஸை வந்து அகெயின்ஸ்டாக பண்ணிட்டோம், நம்ம தான் சிச்சுவேஷன்ஸை கெடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். பட் உங்களோட சைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு தெரியல, எல்லாமே வந்து இந்த பர்சனோட சைட்லேருந்து தான் எனக்கு தெரியுது. ஸோ ஒரு தேர்ட் பர்சன் இல்லை ஒரு தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் டெஃபினட்டாக இருக்குது. அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். லைக் பேரண்ட்ஸோட விதமாக இருக்கலாம் சில பேருக்கு, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி ரெசனட் ஆகுதோ அதை பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கனெக்ஷன்ஸில் ஒரு பேலன்ஸ் வேணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் ரொம்ப இன்ட்யூஷனாக இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கும் சில சைக்கிக் பவர்ஸ் இப்படி இருக்கலாம். ட்ரீம்ஸில் இந்த பர்சன் கூட கனெக்ட் பண்ணணும், அந்த ஒரு 5D வேர்ல்டில் கனெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சம்வாட் அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் வந்து ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஹை வைப்ரேஷனாக நீங்கள் எடுத்து செய்யணும். ஹையர் செல்ஃப் கிட்ட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து லைக் இந்த பர்சன் நமக்கு எப்படியாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சைட்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க. சில பேருக்கு இது இங்கே வந்து லைக் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் திங்ஸ்மே தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேஸ்ட் வைஸ் நீங்கள் வந்து வேறு கேஸ்ட்டாக இருக்கலாம், சில பேர் வேறு பிலீஃப் சிஸ்டம் இருக்கலாம், அவங்க வந்து லைக் வேற ஒரு கேஸ்டாக இருக்கலாம், நீங்கள் வேற ஒரு கேஸ்டாக இருக்கலாம். ஸோ சம்வாட் அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிலீஃப் சிஸ்டமாக இருக்குது. அண்ட் கம்பேட்டபிலிட்டி பார்க்கும்போது நீங்களுமே ஒரு மெச்சூர்ட் பர்சனாக தான் இருக்கீங்க அண்ட் அந்த பர்சனுமே ஒரு மெச்சூர்ட் பர்சனாக தான் இருக்கீங்க. பட் சம்வாட் இந்த எனர்ஜிஸ் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ராங்லி இந்த பர்சன் வந்து லைக் ஒரு மேரிட் பர்சனாக இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்கும். எதர் மேரிட் பர்சன் ஆர் மேரிட் உமன் ஆர் மென், வாட் எவர் இட் குட் பி. பிகாஸ் அந்த ஒரு மேரேஜோட எனர்ஜிஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கீங்க. சில பேர் மேரேஜ்
பேச்சு எடுக்கும்போது சம் டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கலாம். பட் எனக்கு அந்த டாப்பிக்கில் நான் இப்போ போக விரும்பல. பிகாஸ் எனக்கு அந்த செட்டில் எனக்கு அவ்வளோவா தெரியல. மெயின் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் யாரெல்லாம் வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து லைக் உங்களோட பர்சனோட சைட்லேருந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக பிஹேவ் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட பார்ட்னரோட ஃபேமிலி சைட்லேருந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சம்வாட் ஏதோ ஒரு சீக்ரெட்டாகவே தான் இருக்கீங்க. உங்களுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில. அண்ட் சுச்சுவேஷன்ஸ்லையும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வராத மாதிரி தான் இருக்குது. ஸோ மோர் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த பர்சன் கூட நீங்கள் எண்டப் ஆவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் பர்சனோட எனர்ஜிஸை வந்து கிளியர் பண்ணாதான் இந்த பர்சன் கூட நீங்கள் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி வந்து அவ்வளோ ஈஸியாக இவங்களோட லைஃப்லேருந்து ரிமூவ் ஆகிற மாதிரியும் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா லைக் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணுறத விட அந்த தேர்ட் பார்ட்டியோட ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறனால இது அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த இந்த திங்ஸை வந்து உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து லைக் ஸோ யா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மேரிட் பர்சன் ஒரு மென் ஆர் உமன் கிட்ட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் அவங்களோட அவங்களோட ஒய்ஃப் கூட அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லைக் அவ்வளோ ஈஸியாலாம் எந்த ஒரு டிவோர்ஸ் ப்ராசஸுமே நடக்காது. இன்கேஸ் டிவோர்ஸ் ப்ராசஸ் எடுக்கிற மாதிரி அவங்க எடுத்திருந்தாலுமே ஐ திங்க் அது வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக தான் இருக்குமே தவிர்த்து ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்து இல்லை நான் இந்த பர்சனை வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் உனக்கு வந்து கமிட்மெண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அகைன் அண்ட் அகைன் அந்த அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க வந்து லைக் எப்படின்னா லைக் அகைன் அண்ட் அகைன் வந்து திருப்பி அவங்க கிட்ட வந்து சேரணும், அவங்களோட ஃபேமிலியில் வந்து அவங்களை அப்படி தான் புஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜிஸ் தான் எனக்கு இருக்கே தவிர்த்து லைக் நீங்கள் அவங்களோட எஃபர்ட் நீங்கள் வந்து ஒரு வேஸ்டான ஒரு பர்சன் மேலே போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பேட்சப் ஆகிற மாதிரி தெரியல. அந்த பர்சன் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சேர்ற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் திங் யாரெல்லாம் வந்து இந்த மேரீடான ஒரு பர்சன் நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட ஒய்ஃப்காக நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பயுமே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் உங்கள் மேலே க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க உங்களோட பர்சன் முன்னாடி. ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் அவங்களோட சப்போர்ட்னால இந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா பேருக்கு இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்து லவ் லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்க, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும். லைக் மேரேஜ்க்காக சில விஷயம் நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சாலும், லைக் உங்களோட பர்சனை நீங்கள் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சாலும் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் நான் கிரியேட் பண்ணணும், நான் கிரியேட் பண்ணிட்டேன் என்னோட லவ் லைஃப்பில் நானும் என்னோட பர்சனும் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது நாங்கள் வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா லைக் நாங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு பேஸ் நாங்கள் கிரியேட் பண்ணனால இப்போ நாங்கள் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பில்டப் ஆகிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும், நம்ம ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பேசலாம்னு சொல்லும்போது டெஃபினட்டாக இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து லைக் அதை சுக்குநூறாக உடச்சிருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. சம்வாட் பிகாஸ் அந்த டவர் கார்ட் அண்ட் 8 ஆஃப் சோர்ட்ஸ் அகைன் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு இதுதான் இருக்குது. எங்கேயோ உங்களை வந்து லைக் மாட்டி விட்ட மாதிரியும், எங்கேயோ வந்து உங்களை வந்து லைக் எந்த ஒரு என்ன என்ன நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, என்ன ஒரு முயற்சி நீங்கள் பண்ணாலும் சரி, அவங்க அகைன் அகைன் வந்து ஒரு அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரியே தான் வந்து டெஃபினட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு பர்சனுக்கு வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கார்ட்ஸ் எடுக்கலாம். எனி பாசிபிலிட்டிஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம், மேரேஜ்க்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிறது பார்க்கலாம். Okay, again, so yeah. Okay, ஸோ லைக் எனக்கு வந்து சுச்சுவேஷன்ஸில் மறுபடியும் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சம்வாட் வித் மூன் கார்ட் அண்ட் வித் 8 ஆஃப் வான்ஸ் அண்ட் வித் கிங் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது அகெயின் வித் ஹை பிரிஸ்டஸ் எல்லாமே பார்க்கும்போது ஸோ யூ கேன் சி எவ்வளோ மேஜர் ஆக்கான கார்ட்ஸ் வந்துட்டே இருக்குன்னு பாருங்கள் உங்களோட ரீடிங்ஸில். த மூன் கார்ட், த ஹை பிரிஸ்டஸ், 8 ஆஃப் வான்ஸ் அண்ட் வித் த கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ இந்த 4 கார்ட்ஸுமே எனக்கு பார்க்கும்போது அகெயின் அந்த ஒரு ட்ராப் ஜோன்லேயே தான் போட்டிருப்பாங்க. அகெயின் வந்து லைக் ஒரு இந்த சுச்சுவேஷன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 to 8 months வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. மேக்ஸ் ஒரு 8 months வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியாஸ் உங்களால் வந்து கெட் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரான ஒரு
கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்காது. அகைன் அண்ட் அகைன் வந்து லைக் உங்களை பற்றி ஏதாச்சும் வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கமிட்மெண்ட் டெஃபினட்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் மேரேஜ் பற்றி பேசினாலுமே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா லைக் இந்த பர்சனை நம்பி ஏமாந்து போகிற மாதிரி அந்த ஒரு எனர்ஜிஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ யூ ஷுட் நீட் டு டிசைட் நவ். பிகாஸ் எனக்கு வந்து லைக் அந்த ஒரு மேரேஜ் பற்றி நீங்கள் இப்போ பேசுகிறீங்க அப்படின்னா ஸ்டில் அந்த லைக் அந்த பர்சன் கூட சேரக்கூடிய ஒரு சான்சஸ் இருந்தாலும் பட் எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அகைன் அண்ட் அகைன் அவங்களோட ஃபேமிலிஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. லைக் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களே வந்து ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அகைன் வந்து லைக் ஸ்டெப் பேக் ஆகிருப்பாங்க. லைக் எதுவுமே ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. லைக் உங்களை வந்து ரொம்ப வந்து அலைய விடுற மாதிரி வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு இது வந்து ஒரு லாங் டேர்ம் லைக் எப்படி சொன்னால் ஒரு அட்லீஸ்ட் இந்த பர்சன் கிட்ட நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் ஆர் 4 இயர் ரிலேஷன்ஷிப்பில் மைட் பி இருக்கலாம். ஸோ லைக் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சன். ஐ மீன் இட்ஸ் நாட் லைக் வந்து ஒரு நியூ பர்சன் ஒரு நியூ லவ் அப்படி அந்த மாதிரி எனக்கு தெரியல. சம்வாட் அந்த பர்சன் கிட்ட வந்து ஒரு அந்த அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பே ஒரு ரொம்ப வருஷம் இருந்திருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மைட் பி இது ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸாகவும் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனாலே என்னவோ உங்களுக்கு வந்து லைக் அந்த சோல் பர்சன் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த ஒரு சோல்மேட் எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து உங்களுக்கு போராடுற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் see the guidance from the romance angel deck. லைக் என்ன இந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கூடிய சான்ஸ் இருக்குது அண்ட் என்ன நீங்கள் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் see with that cards. And please take care of your health guys. Like யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ please take care of your health, focus on your health because I can see that somewhat with the 8 of swords energy like you guys are not be focused on your health அப்படின்னு சொல்லிட்டு because yeah ஒரு கிளாரிட்டி எதுவுமே கிடைக்கலங்கிறப்ப நீங்கள் வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. சில பேர் வந்து லைக் வீட்லேயும் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது, வெளியிலையும் ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. சம்வாட் ஏதோ ஒரு ட்ராப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிறீங்க. வெளியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்களால் எதுவுமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சம்வாட் நினைக்கலாம் லைக் எனக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நான் மேரேஜ் பண்ண வேண்டிய ஏஜ், இப்போ நான் போய் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் மாட்டிக்கிட்டேன், இதை நான் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு நீங்களே வந்து ஒரு ஓவர் திங்கிங் ப்ராசஸில் நீங்கள் டெஃபினட்டாக இருக்கீங்க. ஸோ ஐ கேன் சி யுவர் எனர்ஜி இட்ஸ் பி லைக் வெரி வெரி லோ. உங்களோட எனர்ஜி ரொம்ப வெரி லோவாக தான் இருக்குது. Let's see with any more guidance from the romance angel deck, any messages. Okay, I'm just getting this card. More messages, more messages, more messages. Okay, so you guys can see that like religious factor. நான் உங்ககிட்ட ப்ரீவியஸாக நம்ம கார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தோம் லைக் உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் வந்துட்டு லைக் ஒரு ட்ரெடிஷ்னல் டிஃப்ரென்ஸ் டெஃபினட்டாக இருந்திருக்கும். பிலீஃப் சிஸ்டம் டெஃபினட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிலீஃப் சிஸ்டம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ எக்ஸாக்ட்லி த ரிலீஜியஸ் ஃபேக்டருங்கிற கார்டு வந்திருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ உங்கள் 2 பேருக்குமே ஒரு காமன் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறதுல தப்பே இல்லை. ஸோ யூ கைஸ் கேன் அவங்கக்கிட்ட ரீச் அவுட் பண்ணி நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாம். அது மூலயமா உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் கார்டு இஸ் லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் உங்ககிட்ட ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி தான் வித் 8 ஆஃப் சோர்ட்ஸ் கார்டை நம்ம பார்த்து உங்ககிட்ட சொன்னேன் லைக் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி த சேம் மெசேஜஸ், love yourself first. The next card is children. Okay, so like சில பேருக்கு நான் உங்ககிட்ட பாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி தான் இந்த பர்சன் ஆல்ரெடி ஒரு மேரிட் பர்சனாக இருந்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அகெயின் த கன்ஃபர்மேஷன். இன்கேஸ் நீங்கள் வந்து லைக் ஒரு மேரிட் பர்சன் கிட்ட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். லைக் இந்த பர்சனோட சைட்லேருந்து கமிட்மெண்ட் கிடைக்கிறது வந்து லைக் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்டோ அவங்களோட ஒய்ஃபோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க என்னதான் டிவோர்ஸ் ப்ராசஸ் மூவ்மெண்ட் பண்ணால் கூட டிவோர்ஸ் வந்து லைக் எப்படின்னா அது தள்ளி தான் போயிட்டே இருக்குமே தவிர்த்து அந்த கனெக்ஷன் வந்து எண்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நவ் யூ ஷுட் நீட் டு டிசைட் லைக் நீங்கள் இந்த பர்சன் கூட ஸ்டே பண்ணணுமா ஸ்டே பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் பி லைக் காலிங் இன் யுவர் சோல்மேட். ஓகே, ஸோ இது வந்து லைக் உங்களோட கார்ட்ஸை பார்க்கும்போதே ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட்
நீங்க வந்து ஸ்பிரிட் கிட்ட ரொம்ப கனெக்ட் பண்றீங்க, லைக் டிவைன் கிட்ட நீங்க ரொம்ப கனெக்ட் பண்றீங்க, லைக் இந்த பர்சன் பை த்ரூ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆர் சம்திங், லைக் சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் கூட சில பேர் பண்றீங்க. ஸோ அது மாதிரி நீங்க வந்து நிறைய ஸ்பிரிட் கிட்ட நீங்க வந்து கனெக்ட் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் தான். And the next card is you deserve love. Okay, so you deserve love. Somewhat நீங்க இல்லைனா உங்களோட பர்சன் சாஜிடேரியஸா இருக்க சான்ஸ் இருக்கு, தனுசு ராசி உள்ள ஒரு பர்சனா இருக்க சில பேருக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஐ கேன் சி தட் லைக் அந்த ஒரு ஏர் சைன் அண்ட் அஸ் வெல் அஸ் வாட்டர் சைனோட எனர்ஜிஸ்மே தான் ப்ரெசென்டபிளா இருக்கு. பைசிஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ்மே இருக்கு. பிளஸ் அதே மாதிரி ஏர் சைனோட எனர்ஜிஸ்மே இருக்கு. ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ். ஸோ ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ் அப்படிங்கிறப்போ லைக் மிதுன ராசி அண்ட் அதே மாதிரி துலாம் ராசி அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கார்ட் இஸ் பி லைக் அன் ஹனிமூன். ஓகே, த லாஸ்ட் கார்ட் இஸ் ஹனிமூன். ஓகே, ஸோ சிச்சுவேஷன்ஸில் நம்ம இதை பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ஹனிமூன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் சம்வாட் லைக் ஒரு ப்ராக்ரஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு இத்தனை நாள் இந்த கனெக்ஷன்ஸில். சம்வாட் ஐ திங்க் அகெயின் ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் காலிங் இன் யுவர் சோல்மேட்லேயுமே நீங்கள் பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி அகெயின் இந்த ஒரு ஹனிமூன் கார்ட்லேயுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐ கேன் சி தட் சம்வாட் லைக் உங்களோட டிவைன் வந்து உங்களோட ப்ரேயர்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லைக் அவங்க வந்து உங்களை ஒரு ரைட் பாத்வேல வந்து கைட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ட்ராவல் இஸ் இன்வால்மெண்ட் ஹியர். சம்வாட் ஒரு ட்ராவல் அகெயின் யூ கேன் சி தட் இந்த பர்சனை பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன், ஒரு ஹோம் மாதிரி நீங்கள் இந்த பர்சனை பார்த்துருக்கலாம். லைக் ஒரு வீட்டுக்கு நம்ம நம்மளோட வீட்டுக்கு நம்ம போனோம்னா ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்க மாதிரி. ஸோ இந்த பர்சனை வந்து நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் வித் டவர் கார்டு நான் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் லைக் ஏதோ ஒரு மேஜர் இஷ்யூஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து லைக் அந்த பில்டிங்கை வந்து பெருசாக்கணும், பில்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஒரு ஹையா பில்டிங் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் ஒரு டவுன்ஃபால் டெஃபினட்டாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சம்வாட் அகெயின் சம்திங் இஸ் ரிலேட்டட் வித் த ஹவுஸ் ஹியர். சில பேருக்கு ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும் கூட ஆசையாக இருந்திருக்கலாம். ஸோ சம்திங் இஸ் ரிலேட்டட் வித் த ஹவுஸ் ஹியர். ஓகே, ஸோ ஐ கேன் சி தட் லைக் அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் நான் அவங்ககிட்ட ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி தான் லைக் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த கண்டிஷன்ஸில். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் உங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் we have already get the card let your friends help you. And next card we have the honeymoon and with the சம்வாட் இந்த கார்ட்ஸை நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு எனர்ஜி தான் எனக்கு சென்ஸ் ஆகுது. லைக் அகெயின் எங்கேயோ அந்த ஒரு வீடு அந்த ஒரு ஹோம் பார்க்குற மாதிரியே தான் இருக்கேன் எப்போ பார்த்தாலுமே. ஸோ சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் தட் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் உங்களோட பேரண்ட்ஸ் கூட உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, லைக் இப்படி சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு, நான் என்ன மாதிரி நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டு பாருங்க. ஸோ பிகாஸ் லைக் நான் மேரிட் பர்சனுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் நார்மல் லவ் ரிலேஷன்ஷிப்காக நான் பேசலாம். ஸோ நான் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக நான் டாரோ கார்ட்ஸில் சொன்னதான் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் அந்த மேரிட் பர்சனுக்காக கூடிய ரீடிங்ஸ் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இதில். ஸோ லைக் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, தேர்ட் பர்சனால் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா டூ டாக் வித் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ அவங்ககிட்ட பேசாமலாம் இருக்காதிங்க. லைக் நம்ம வீட்டில் ஏதாவது பேசினா நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. பிகாஸ் அவங்க லைக் பெரியவங்கனால அவங்க சில விஷயங்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்ஸில் அவங்களால என்ன ஒரு ஹெல்ப் அவங்களால பண்ண முடியுமோ அதை டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கும். அண்ட் இந்த கனெக்ஷன்ஸை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொண்டு போகிறதுக்கு சான்சஸ்மே அவங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல முடியல அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டே வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து நார்மல் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ ஸோ உங்களுக்கு பை சான்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, மியூச்சுவல் ஜென்யூனான ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் எதுனாலும் நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். பிகாஸ் இந்த லவ் யுவர் செல்ஃப் கார்டை நான் பார்க்கும்போது சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் தட் ஏதோ அந்த ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ லைக் நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பர்சனை டேரெக்டாக மீட் பண்ண முடியல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி தான் அவங்ககிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா யூ கேன் நீங்கள் அதை பேசலாம் அவங்கக்கிட்ட. ஸோ அதை நீங்கள் பேசுகிற மூலியமாக அவங்க வந்து டேரெக்டாக உங்களோட பர்சன் கிட்ட வந்து சொல்லிடுவாங்க லைக் நீங்கள் இந்த மாதிரி மீட் பண்ணியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணிடுவாங்க. ஓகே, சம்வாட் ஐ கேன் சி தட் அந்த ஒரு மெசேஜ்
அந்த ஒரு ஸோ ஐ ஜஸ்ட் வில் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது, ஒரு மூவிங் ப்ராசஸ். அது ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனாக தான் இருக்குது. சம்வாட் ஏதோ இந்த மாதிரி இருக்க ஒரு பேட் சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வர மாதிரி தான் இருக்குது. ஐ ஃபீல் லைக் தட் ஒன்லி. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரெடிஷ்னல் இன்வால்மெண்ட் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பிலீவ்ஸ் அண்ட் சிஸ்டம் இன்வால்மெண்ட் இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஸோ லைக் யாரெல்லாம் வந்து ஒரு மேரிட் பர்சன் கிட்ட வந்து நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மாதிரி வச்சு டீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, தென் சம்வாட் அந்த ஒரு சில்ட்ரன்ஸ் இன்வால்மெண்ட், அவங்களோட லைக் ஸ்பௌஸோட இன்வால்மெண்ட் இருக்குங்கிறனால நீங்கள் இப்போ டிசைட் பண்ணணும் லைக் இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட உங்களோட எனர்ஜி வந்து நீங்கள் லைக் எஃபர்ட் போடணுமா வேணாமா அப்படிங்கிறது. பிகாஸ் லைக் இப்போ கரண்டாக பார்க்கும்போது சுச்சுவேஷன்ஸில் எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்க மாதிரி எனக்கு தெரியல பர்சனலாக. அகெயின் லைக் நீங்கள் வந்து இதே மாதிரி அந்த பர்சன் வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ப்ராசஸ், டிவோர்ஸ் ப்ராசஸ் நடந்துன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோப்பாக நீங்கள் இருப்பீங்க. பட் ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ யா, ஐ கான்ட் ஏபிள் டு சுகர் கோட் ஆன் மை ரீடிங். ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட் ரீடிங்காக எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப நிறைய டீட்டெயில் செட்ஸ் அண்ட் டீட்டெயில் மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்னால ஐ ஹவ் பீன் எக்ஸ்பெண்டட். அண்ட் சில பேருக்கு நான் உங்களுக்கு வந்து லைக் ஒரு கைடன்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ லைக் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து பேசி பாருங்கள், சுச்சுவேஷன்ஸில் ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்காக. ஸ்பெசிஃபிக்காக வந்து லைக் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங், லைக் உங்களோட லைக் இது வந்து ஒரு நார்மல், ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் பி லைக் அ லவ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருக்குமே ஜென்யூனாக ஒரு மியூச்சுவலாக ஒரு காமன் ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த பர்சன் கிட்ட ரீச் அவுட் பண்ணி நீங்கள் லைக் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம். ஸோ தே வில் டெஃபினெட்லி, அவங்க வந்து உங்களோட பர்சன்க்கு டெஃபினெட்லி வந்து அதை கன்வே பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லைக் எனக்கு வந்து லைக் கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் ஆகிற மாதிரிலாம் தெரில. பட் இட்ஸ் டேக் சம் டைம். அதில் வந்து எப்படின்னா லைக் இட்ஸ் டேக் சம் டைம். பட் அட்லீஸ்ட் எனி ப்ராசஸ் இருக்கும். ஒரு 2 months or 3 monthsக்குள்ளே எனிதிங் சம் குட் ப்ராசஸ் ஏதாவது இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல். ஸோ கைஸ், தீஸ் ஆர் யுவர் மெசேஜஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசல்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசல்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மல்டிபிள் டாபிக்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரெக்வஸ்டட் டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் டெஃபினட்டாக ஃபியூச்சரில் வீடியோஸ் நான் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லைக் இது போல் உங்களுக்கு இன்னும் நிறையா தமிழ் டாரோ ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். ஸோ நீங்கள் இது போல் லைக் இது எல்லாமே டைம்லெஸ் ஜெனரல் ரீடிங்கிறனால நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இது வந்து ரெசனேட் ஆக தான் செய்யும். இது மூலமா உங்களுக்கு ஒரு மெசேஜஸ், ஒரு அலாட், ஒரு கைடன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணிருப்பேன். ஸோ யா, லைக் இப்போ ரைட் நவ் நான் வந்து ஆஃபர்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஜனவரி 1st வீக் வரைக்கும் நான் ஆஃபர்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நியூ இயர் ரீடிங்ஸ்க்காக நான் இன்னுமே வந்து சர்டன் ஆஃபர் ப்ரைஸ்லேருந்து இன்னுமே வந்து லோ பண்ணியிருக்கேன், ப்ரைஸ் லோ பண்ணியிருக்கேன். ஸோ ஜனவரி 1st வீக் ஒரு ஜனவரி 10 அட்லீஸ்ட், பட் டேட் நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ வாட் ஐ ஜஸ்ட் சேயிங் தட் டென்டேட்டிவாக வந்து ஜனவரி 10 ஆர் ஜனவரி 1st வீக் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப், நான் என்கிட்ட இப்போ வரைக்கும் நான் வாட்ஸ்அப் நான் வந்து யார்கிட்டையும் நான் வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் நான் பேசலை. அதுக்குரிய நம்பர் ப்ராசஸ் நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எனக்கு எடுக்கும். லைக் பட் நெக்ஸ்ட் இயர் டெஃபினெட்லி ஐ வில் டூ தட். பட் அன்டில் தட் நான் இப்போ இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுறேன். நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப் கேட்குறீங்க. ஐ எம் நாட் இன் வாட்ஸ்அப். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் தான் இப்போதைக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட் ஆன் மை இன்ஸ்டாகிராம். ஜஸ்ட் 2 minutes தான் ஆகும் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் ப்ளீஸ் டூ தட். ஓகே, ஸோ யா கைஸ், நெக்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 ஃபேமிலி. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டாரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். அண்ட் அவங்களுமே லைக் இந்த சேனலை வந்து க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு அவங்களோட சப்போர்ட்மே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் தட். And so I think I have been explained all the stuffs. So guys, yeah, see you soon in the next video. Until that, take care, love you all. Please give me your support because definitely that will motivate me a lot. So please give me your support. So see you on the next video. Until that, take care, love you all. Bye bye.